ஆற்றோரத்தில் ஒரு மாளிகை. அத்தியாயம் 1. புதன்கிழமை நள்ளிரவு. மழை பெய்து கொண்டிருந்தது. சுழல் காற்று சுழன்று வீசிக்கொண்டிருந்தது. சிறிய ஆனால் அழகான தரை வீடு. அன்றைய காலகட்டத்தில் அது பங்களா என கூறப்பட்டது. அந்த பங்களா அப்பொழுது மரகதத்திற்கும் அவள் ஒரே மகன் மணிவண்ணனுக்கும் சிறைச்சாலையாக உள்ளது. உணர்வுகளை அலைக்கழிக்கக்கூடிய சித்திரவதை கூடமாக இருந்தது. கார் வந்து நின்றது. 6 வயது மணிவண்ணன் தன் தாயை அணைத்து கொண்டான். மரகதம் மணிவண்ணனை இந்த தூக்கி கொண்டாள். டிரைவருக்கு முன்னே தடுமாறிய வண்ணம். அங்கப்பன் வந்தான். மது போதையில் அவன் கால்கள் தடுமாறின. நான் போயிட்டு வர்றேன் சார் என்று கூறிய டிரைவர், ஐயா ஏதாவது கூறுவாரா என தயங்கி நின்றான். ஐயா பேசாமல் இருந்ததால் டிரைவரும் நாளைக்கு வர்றேன் என்று கூறிவிட்டு வேகமாகச் சென்று காரை அந்த இடத்திலிருந்து ஓட்டிச் சென்றான். அங்கப்பன் வீட்டிற்குள் நுழைந்தான். ஒரு மூலையில் மரகதம் மணிவண்ணனை தன் மார்போடு அணைத்த வண்ணம் நின்று கொண்டிருந்ததை பார்த்தான். மரகதம் அங்கப்பனை வெறித்து நோக்கினாள். என்னடி பார்க்கிறே? பதில் கூறாமல் மரகதம் அங்கப்பனை தன் கணவனை வெறித்து நோக்கிய வண்ணம் இருந்தாள். ஏ, உன்னை தாண்டி கேட்கிறேன், என்னடி பார்க்கிறே? அங்கப்பன் தொடரவில்லை. படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த மரகதம் மணிவண்ணனை தன் இடுப்பிலிருந்து இறக்கிவிட்டாள். என்ன சொன்னே? என்னையா தேலான்னு சொன்னே என்று படிக்கட்டிலிருந்து கீழே இறங்கினாள். எவளோடெல்லாம் சுத்திட்டு வர்ற நீயா என்ன பார்த்து தேம்னு சொல்றே? அன்று வரை அடியும் உதையும் வாங்கி கொண்டு பொறுமையின் சின்னமாக இருந்த மரகதம் பொங்கி எழுந்தாள். அங்கப்பன் அதை எதிர்பார்க்கவில்லை. தடுமாறினான். தடுமாறியவன் நிமிர்ந்தான். அடுத்து அவன் என்ன செய்வான் என்பது மரகதத்திற்கு நன்கு தெரியும். அரைவான், முடியை பிடித்து தள்ளுவான், கீழே விழுபவளை எட்டி உதைப்பான். அவற்றையெல்லாம் பார்த்து மணிவண்ணன் கதறி அழுவான். மணிவண்ணன் ஷோபாவுக்கு அருகில் சென்று நின்று கொண்டான். அச்சத்தால் அந்த 6 வயது சிறுவனின் உடல் நடுங்கியது. தாயையும் தந்தையையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். மரகதம் என்று கத்திய வண்ணம் அங்கப்பன் மரகதத்தின் நீண்ட கூந்தலை பற்றி அவளை தரையில் தள்ள முயன்றான். அதே வேகத்தில் மரகதம் திரும்பினாள். தன் கரங்களால் அங்கப்பனின் முகத்தை பிராண்டினாள். கூரிய நகங்கள் அங்கப்பன் முகத்தை கோடுகள் போல கீறின. ஆ என்று கத்தியவன் மீண்டும் மரகதத்தை அரைய கையை ஓங்கினான். அதே கணத்தில் மரகதம் அவனை பிடித்து தள்ளினாள். அங்கப்பன் பின்னுக்குச் சென்று நாற்காலியில் தடுக்கி பின்புறமாக தரையில் சாய்ந்தான். இன்னைக்கு ஒரு முடிவோடதான் இருக்கேன். மிருகமான உன் கையில் அடி வாங்கிக்கிட்டு நானும் என் மகனும் இனி இங்க இருக்க போறதில்ல. மங்களங்கிற அந்த பொம்பளை கூட நீ இங்கேயே இருக்கலாம். மணி, வாடா போகலாம் என்றாள். அங்கப்பன் எழுந்து உட்கார்ந்தான். விண் விண் என்று வலித்த தன் கன்னத்தை தடவினான். ரத்தம் வேகமாக கசிந்து கொண்டிருந்தது. மரகதத்தை அடித்து நொறுக்க வேண்டும் என்ற வெறி கிளம்பியது. ஆனால் பயந்து அழுது புலம்பும் மரகதத்திற்கு பதில் முற்றும் மாறுபட்ட மரகதத்தை அவன் கண்டு கொண்டிருந்தான். போடி வெளியே, என்னை தள்ளி விடுற அளவுக்கு போயிட்ட நீ இங்க இருக்கக்கூடாது என்று கத்தினான். ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த பிரயாண பையை தூக்கி தோளில் மாட்டியபடி அங்கப்பனை திரும்பி பார்த்தாள் மரகதம். நீ சொல்லி நான் போகல. நான் முன்ன சொன்னதை இப்ப நீ திருப்பி சொல்றே. என்னையும் மணிவண்ணனையும் பொறுத்தவரையில நீ செத்துட்டே என்று கூறிய மரகதம் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். கடும் மழை பெய்து கொண்டிருந்தது. வாயிற்படி அருகிலிருந்த குடையை விரித்து பிடித்தாள். மணிவண்ணனை தூக்கி மார்போடு அணைத்து கொண்டாள். கடைசி முறையாக தான் வாழ்ந்த அந்த பங்களாவை பார்த்தாள். கதவு சாத்தப்படவில்லை, திறந்தே இருந்தது. அங்கப்பன் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான். பங்களாவிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த அந்த சிறிய மாரியம்மன் கோவிலுக்கு காரில் வந்து இறங்கிய மரகதம் நள்ளிரவை தாண்டிய அந்த நேரத்தில் மழையில் நனைந்த வண்ணம் தன் மகனோடு வந்து சேர்ந்தாள். கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு குடிசையில் கருப்பையா பண்டாரமும் அவர் மனைவி அஞ்சலையும் வசித்து வந்தனர். தகரக்கூரை கொண்ட மாரியம்மன் கோவிலில் தங்கிவிடலாம். ஆனால் குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. அவர்களை அந்த நேரத்தில் எழுப்பலாமா வேண்டாமா என மரகதம் யோசித்தாள். மணிவண்ணன் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தான். கதவருகில் மண்டியிட்டு அமர்ந்த மரகதம், தாயே மாரியம்மா, வீட்டை விட்டு மகனோடு வெளியேறிட்டேன். இனி நீதான் ஒரு வழிகாட்டணும் என்று வேண்டினாள். யாரு இந்த நேரத்திலே என்று குரல் கேட்டு எழுந்தாள். கருப்பையா பண்டாரம் தன் குடிசை கதவருகே நின்று கொண்டிருந்தார். நான் தாங்க மரகதம்
யாரு அம்மாவா? என்னம்மா இந்த நேரத்திலே என்று பதற்றத்துடன் கோவிலுக்குள் வந்தார். பேச்சு குரல் கேட்டு அஞ்சலையும் வெளியே வந்தாள். அரிக்கண் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. மணிவண்ணன் தூங்கிவிட்டான். அஞ்சலையின் பழைய சேலையை அணிந்து கொண்ட மரகதம் வீட்டை விட்டு வெளியேறியதற்கான காரணத்தை சுருக்கமாகவும் நயமாகவும் எடுத்து கூறினாள். அங்கப்பனின் வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருந்த மாற்றங்களை ஓரளவு அறிந்திருந்த கருப்பையா பண்டாரம், அம்மா, நீங்க வீட்டுக்கு திரும்பி போக போறதா இல்லையா என்று கேட்டார். எத்தனையோ வீடுகளில் நடப்பதை நன்கு அறிந்திருந்தவர் கருப்பையா பண்டாரம். மாரியாத்தா தன் கணவனுக்கு நல்ல புத்தியை தருவாள் என்ற நம்பிக்கையோடு இருப்பதையும் அவர் கண்டிருக்கிறார். அவர்களுள் 3 படி தாண்டிய பத்தினிகளாக மாறி வேறு ஆடவர்களுடன் பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டதையும் பார்த்திருக்கிறார். மரகதம் பண்பின் உறைவிடமாக இருந்தாள். பண்பாடு என்ற சிறைக்குள் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு வாழ்ந்தாள். அதனால்தான் அந்த கேள்வியை கருப்பையா பண்டாரம் கேட்டார். இல்லைங்க, எந்த நேரத்திலேயும் அவர் மங்களத்தை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து என் கண் எதிரிலேயே குடும்பம் நடத்த தயங்க மாட்டாரு. என் மகனை நான் வளர்க்கணும், அதுதான் என் குறிக்கோள். அமைதியாக மரகதம் கூறினாள். அஞ்சலை அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். பண்பாடு என்ற சிறையிலிருந்து வெளியே வந்து நின்ற மரகதத்தை கருப்பையாவும் பார்த்து கொண்டிருந்தார். அம்மா, நீங்க விரும்பினா இங்கேயே இருந்துடலாம். இல்லைங்க, நான் இந்த தோட்டத்தில் இருக்க போறது இல்ல. பல தோட்டங்கள் இந்த பகுதியில் இருக்கு. மணியை அழைச்சிக்கிட்டு நான் அங்கே போயிடுறேன். பக்கத்து தோட்டங்கள்ல இருந்து பல பேர் இங்க வர்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா ஒரு தோட்டத்துல வேலை வாங்கி கொடுத்துடுங்க என்றாள். ஒரு பெரிய பணக்காரரின் தோட்ட முதலாளியின் மனைவி தோட்டத்தில் ஒரு சாதாரண வேலைக்கு செல்வத அஞ்சலைக்கு அழுகையே வந்துவிட்டது. கருப்பையாவால் பேச முடியவில்லை. மௌனமாக இருந்தார். நான் 10 வயசு பெண்ணா இருந்தப்ப என் அப்பா மரம் விழுந்து இறந்துட்டாரு. அப்பாவோட சிதைந்த உடலை பார்த்த அம்மா அடுத்த கணமே மாரடைப்பால அப்பா போன இடத்துக்கே போயிட்டாங்க. அதன் பிற்பாடு என் தாத்தா தான் என்னை வளர்த்தாங்க. அந்த சின்ன வயசுலயே நான் என்னை பக்குவப்படுத்திக்கிட்டேன். அதனால எனக்கு எதையும் தாங்குற மன உறுதி இருக்கு. மாரியம்மன் எனக்கு ஒரு வழிகாட்டு வாங்குற எண்ணத்துல தான் இங்க வந்தேன் என்று கூறி மரகதம் நிறுத்தினாள். கருப்பையா பண்டாரம் நிமிர்ந்து பார்த்தார். ஆத்தா, நிச்சயம் வழிகாட்டுவா என்று கூறிய அவர், அம்மா, சிங்கப்பூர்ல ஒரு 4-5 இடங்கள்ல ரப்பர் தோட்டங்கள் இருக்கு. இங்கிருந்து வேலை ஆட்களை கொண்டு போக முந்தா நாள் ஒருத்தன் இங்க வந்திருக்கான். 4-5 குடும்பங்கள் சிங்கப்பூருக்கு போக முடிவு எடுத்திருக்கு. அந்த குடும்பங்கள்ல ஒன்னு ராமலிங்கத்தோட குடும்பம். புருஷனும் பொஞ்சாதியும் ரொம்ப தங்கமானவங்க. நேத்து இங்க வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ராமலிங்கத்து கூட நீங்க போகலாம் என்றார். சரிங்க என்று மரகதம் தலையாட்டினாள்.